உதயநிதியின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தியை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட உதயநிதி அவர்கள் தமிழ்நாட்டை தலை குனிய வைக்க மாட்டேன் என்று இன்ஸ்டாகிராம் ஐடி ஒன்றை நடத்தி வருகிறார். உதயநிதி அவர்கள் அதில் நேற்று முன்தினம் ஒரு ரீபோஸ்ட் ஒன்றை பயன்படுத்தியுள்ளார். பிரபல நடிகையை பயன்படுத்தியுள்ளாரா அல்லது அவருக்கு நெருக்கமான தோழியை பயன்படுத்தியுள்ளாரா என்று சமூக வலைதளங்களில் குறிப்பாக அவரை பல இளைஞர்களும் பல மாணவிகளும் பின்தொடரக்கூடிய அந்த சமூக வலைதளங்களில் இவ்வாறு கீழ்த்தரமாக செயல்படுவது முறைகேடான நடவடிக்கை என்று பல்வேறு சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. உதயநிதி அவர்களது ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கைக்கும் இது கேள்விக்குறியாக மாறும் என்றும் கூறப்படுகிறது. தாத்தா கலைஞரவே ஸ்டாலின் அவர்களது மகன் உதயநிதி அவர்கள் ஒருபடி அதிகமாக தாண்டிவிட்டார் என்றும் சமூக ஊடகங்களில் உதயநிதி பற்றி பரவலாக கருத்துக்களும் பதிவுகளை பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் நிச்சயம் உதயநிதி அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் பெண்களுக்கான ஓட்டுக்கள் கிடைப்பது கடினம், இளைஞர்களுக்கான ஓட்டுக்கள் கிடைப்பது கடினம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் தான் ஒட்டுமொத்த கவனத்தையும் பெறக்கூடிய தேர்தலாக உதயநிதி அவர்கள் கருத்தில் கொண்டுள்ளார். 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் தமிழக அரசியலில் நடக்கும் என்ற தகவலையும் நம்மால் இந்த வீடியோ மூலமாக பார்க்க முடிகிறது. தமிழ் திரையுலகில் இருந்துதான் உதயநிதி அவர்கள் அரசியலுக்கு அறிமுகமானார் என்பதில் துளியளவு கூட சந்தேகம் கிடையாது. ஆரம்பத்தில் நடிகை நயன்தாராவிற்கு நெருக்கமாக இருந்து உதயநிதி அவர்கள் தந்தையிடம் கூறி அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி உதயநிதி அவர்கள் எடுத்த முடிவும் அப்பொழுது சர்ச்சையாகவே மாறியது. அதனைத் தொடர்ந்து அவர் சினிமாவில் இருந்து ஓரம் கட்டப்பட்டார் குடும்பத்தினர்களால். அதனைத் தொடர்ந்து அரசியலிலும் கால் பதித்தார். அரசியலில் மிக முக்கியமான நபர்களுடன் விவாதங்களை ஏற்படுத்தும் விதமாக அவரது செயல்பாடுகள் ஆரம்பத்தில் சிறப்பாக இருந்தாலும் மீண்டும் ஒரு பிரபல நடிகையிடம் சிக்கி கொண்டார். அதுவும் கிட்டத்தட்ட 2 மாதங்களாக சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிய நிலையில் தற்பொழுது 3வதாக ஒரு சர்ச்சையில் அவரே தன்னைத்தானே சிக்கக்குள்ள வகையில் அவரே இணையதள பக்கத்தில் ரீபோஸ்ட் ஒன்றை செய்து சமூக வலைதளங்களில் தன்னை பற்றியான நிலைமையை எடுத்து கூறியுள்ளார். தற்பொழுது உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் பதவிற்கு இருப்பதற்கே தகுதியில்லை என்று ஒரு சிலர் கூறி வருவதும் சமூக வலைதளங்களில் உதயநிதியின்